எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இதுவரைக்கும் 8 திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்த்துருக்கோம் அதிகாரம் 1ல் இருந்து. இன்னைக்கு அதிகாரம் 1ல் இருந்து 9 மற்றும் 10ஆம் திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் அப்படிங்கிறது இங்கே கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் இருக்குது. பொறியின் அப்படின்னா ஐம்புலன்களை குறிக்கிறது. குணமிலவே அப்படின்னா அந்த குணம் இல்லாமல் போகிறது. என் குணத்தான் அப்படின்னா 8 குணங்களை உடைய இறைவன். இந்த 8 குணங்களை உடைய இறைவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய பொருள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பொருள் எனக்கு எளிமையாகப்பட்டது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு, அறிவு, பணிவு, ஒழுக்கம், இன்சொல், அறம், வீரம், புகழ், இந்த 8 குணங்களையும் கொண்ட இறைவன். தாளைனா அவரோட பாதத்தை, வணங்கா தலை, அதை பணியாதவரோட தலை அப்படிங்கிறது அந்த மனிதனை குறிக்கிறது. அவரோட ஐம்புலன்கள் அது இருந்தாலும் உபயோகம் இல்லாமல் போகிற மாதிரி ஆகும் அப்படிங்கிறது தான் இவர் இங்கே சொல்லியிருக்காரு. என்னோட பொருள் கவிதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபயோகமில்லா ஐம்புலன்கள் பெற்றவன் போல் ஆவான் என் குணத்தான் பாதம் பணியாதவன். உபயோகமில்லாத ஐம்புலன்கள் பெற்றவன் போல் ஆவான் என் குணத்தான் பாதம் பணியாதவன். உங்களுக்கு இதோட பொருள் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து 10ஆம் திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது நம்மளோட பிறவி, ஒவ்வொரு பிறப்பு எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாரு. நீந்துவார், அதை நீந்திடுவாராம். யார்? இறைவன் அடி சேர்றவர். நீந்தார், நீந்த மாட்டார். இறைவன் அடி சேராதார், இறைவனடி சேரல அப்படின்னா அதை நீந்துறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காரு. என்னோட பொருள் கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். கடந்து விடலாம் பிறவி கடலை இறையடி வணங்கி வணங்காது கடப்பது முடியாது. இதோட பொருள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.